என்ன கருமண்டா இது? நம்பி வாயில வச்சு என்ன சொல்லணும்? வணக்கம் டாலர்ஸ். இந்த பெட்டிகுலோன்னு போயிட்டு வந்தனே, அது மட்டும் கரெக்டா 6:30 எல்லாம் வச்சாலும் அதுக்கு முன்னுக்கே எழும்பிடுவேன். போயிட்டு வந்ததுல இருந்து 7 மணி 7:30 தான் எழும்புறேன். இந்த எல்லாமுக்கெல்லாம் மதிப்பே இல்ல. இதுலயும் பியூட்டி என்னண்டா, இன்றைக்கு நைட் கொழும்பு வலிக்கிறேன். அம்பிட்டு தான் கொழும்பால வந்தா 10 மணி தான். அப்படியே இப்ப பயிற்சி கொடுத்துக்கு வருவோம். வந்தது லேட். அதுல ஒவ்வொருத்தரா பேசி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண 8:45 ஆச்சு. இன்றைக்கு ஷெட்யூல் படி பேக் அண்ட் பைசப்ஸ்க்கு பண்ணணும். பட் ஷோல்டருக்கு பண்ணேன். இந்த மண்டே லீவ் அடிச்சதால இந்த கிழமை ஒர்க் அவுட் ஷெட்யூல் மாறிட்டு, அதோட நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் கொழும்புல நிப்பேன். ஆகையால் அடுத்த 2 நாட்களுக்கு சேர்த்து இன்றைக்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அப்படியே கார்டியோ முடிச்சிட்டு வீட்டை வந்து கேலண்டரை பார்த்தேன். என்னுடைய ராசிக்கு துயரம் இருந்துச்சு. கிழிஞ்சிது போ. நல்லா போட்டாலே நாசமா தான் நடக்கும். இதுல நாசமா வர போட்டு கிடக்கு. நல்லபடியா போனா சரி. அப்படியே எந்த வேலையும் இல்லாததன் காரணமாக அனைவரும் கழுவி ஊத்திய ராஜா சாப் படத்தை போட்டேன். ஒரே ஒரு தோட்தான். பாகுபலி நடிச்ச அதே பிரபாஸ் தான் இந்த படத்தை நடிச்சிருக்கிறார். ஸ்டோரி கேட்டாரா இல்லையா? இல்ல, ஸ்டோரி ஓகே, பட் இந்த மாஸ் ஹீரோக்கு இது செட் ஆகல. ஏதோ நமக்கு டைம் பாஸ் ஆச்சு இல்ல. அப்படியே படம் முடிய கொழும்பு போறதுக்காக பேக்கிங் வேலைக்குள்ள இறங்கிட்டேன். என்னத்தை பேக் பண்ணாலும் ஏதோண்ட விட்டுட்டு தான் நான் போறோம். பேக்கிங் வேலை முடிய அக்கா ஒரு ஐட்டம் தந்தால் சாப்பிடுறதுக்கு. இதன் பெயர் முட்டை மாவாம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். இதுக்குள்ள முட்டை, அரிசி அப்படின்னு ஏதோ எல்லாம் ஐட்டம் இருக்கா. ஜிம் போராக்களுக்கு நல்லதாம் தந்தால் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக சாப்பிட்டேன். அப்படியே ரெடி ஆயிட்டு வெளியில வந்தா வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனை போகுது. இதுக்குள்ள குறுக்க போனா 2 பேரும் சேர்ந்து கடிச்சு வச்சிருவாங்க. நான் எந்த பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க வந்தேன்டா, நேற்று டெக்ஸ் எடுக்கவில்லையா, அந்த வேலையை முடிக்கத்தான் வந்தேன். டெக்ஸ் எடுத்துட்டு அப்படியே சுதண்ட விட்ட போனேன். ஆள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா நின்றுச்சு. அவனை ஏத்திட்டு வெற வழியில ஒரு சம்பவம். பைக்ல பெட்ரோல் காலி. இதுல ஹைலைட் என்னண்டா, ஒரு கடையில போய் கேட்டேன் பெட்ரோல் இருக்கோண்டு. அந்த அண்ணா உடன் எடுத்து தந்துட்டார். இப்படியா நாட்கள் இதுக்கு மட்டும்தான் நாட்டுல மழை பெய்யுது. பெட்ரோலை போட்டுட்டு மிச்ச பெட்ரோலை செட்டுக்கு போய் அடிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்துட்டோம். இதன் பிறகு என்ன நடந்தது, கொழும்புக்கு போற எல்லாத்தையும் அடுத்த வீடியோல காட்டுறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.